السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். அதே வேளையில் வளைகுடா போன்ற நாடுகளிலே இன்றைய தினம் நாம் முதல் நோன்பை நோற்று இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தை நீங்கள் நன்மையின் பால் இருக்கின்றீர்கள் என்றும் எந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்றும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறியிருக்கின்றார்களோ அந்த நேரத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்து சில விஷயங்களை நாம் கேட்டு அறிந்து கொள்வோம் என்ற ஒரு உயரிய எண்ணத்திலே ஆண்டுதோறும் நாம் நடத்தக்கூடிய இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவின் முதல் தினமாக ரமதானை வரவேற்போம் என்ற நிகழ்ச்சியிலே நாம் இங்கு பங்கெடுத்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் இங்கு செவியேற்கக்கூடிய விஷயங்களில் அவனும் அவனுடைய தூதரும் கூறிய விஷயங்களை மட்டும் நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி அதற்குரிய நன்மைகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக ரமதானை வரவேற்போம் என்ற தலைப்பின் கீழ் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கடந்த சில நாட்களாக உரைகள் நிகழ்த்துவதும் அதை பற்றி நாம் சிந்திப்பதும் அதை பற்றிய கேள்விகளை கேட்டுக்கொள்வதும் அதை பற்றிய விடைகளிலே தர்க்க ரீதியான வாத ரீதியான விஷயங்கள் வரை இஸ்லாமிய சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே மிகவும் நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை உயிரோடு வைத்திருக்கின்றான். அவன் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். இந்த மார்க்கத்தை மறுக்கக்கூடியவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மார்க்கத்தை என்ன செய்வான்? உயிர்ப்பித்தே தீருவான். அது முழுமையான ஒரு மார்க்கமாக இருக்கின்ற காரணத்தினால் வெவ்வேறு மார்க்கங்களிலே நாம் பார்க்கின்றோம், மதங்களிலே பார்க்கின்றோம். அவர்களுக்கும் சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, அவர்களுக்கும் வேத நூல்கள் இருக்கின்றன, ஏன் அவர்களிடையும் ஏராளமான மார்க்க அறிஞர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு வணக்க வழிபாடு என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதன் விஷயமாக ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட ஹஜ் என்று வந்தால் ஹஜ்ஜு, நோன்பு என்று வந்தால் நோன்பு என்று சொல்லி அந்தந்த தருணங்களில் இருக்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளை பற்றி பாமரர்களும் அறிஞர்களும் கலந்து பேசுவது, அதில் இருக்கக்கூடிய ஐயங்களை கேட்டு தெளிவு பெறுவது என்ற அந்த உயிரோட்டமான ஒரு கல்வி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிலைத்திருக்க செய்திருக்கின்றான். ஏனைய மார்க்கங்களிலும் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த தூதர்கள் வாழ்ந்த காலத்திலோ அல்லது அந்த மார்க்கத்தை ஓரளவு பிடிப்போடு மக்கள் பின்பற்றக்கூடிய காலம் வரைக்கும் அங்கேயும் அப்படி சில விஷயங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்று நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், எந்த மத சடங்குகளில் எந்த விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டவை மாதிரி இருக்கின்றதோ அவை அனைத்தும் அந்த மதங்களால் தடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் தடுக்கப்பட்ட வேதம் பேசப்படுவதில்லை, தடுக்கப்பட்ட வேத வெளிப்பாடுகள் மக்களிடையே உச்சரிக்கப்படுவதில்லை, தடுக்கப்பட்ட வேத விஷயங்கள் அறிஞர்களால் பரிசீலனிக்கப்படுவதில்லை.
தடுக்கப்பட்ட வேத விஷயங்கள் மக்களுக்கு அறவே தெரியாமல் மறக்கடிக்கப்படுகின்றன. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் 1400 ஆண்டு காலத்திற்கும் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் முழுமைப்படுத்தப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் இருக்கின்றதே, ஒரு பாமரனிடம் இருந்து ஒரு கேள்வி எழுகின்றது. அது அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய எந்த அளவிற்கு தங்களை பெரிய அறிஞர்களாக அவர்கள் கருந்து கொண்டாலும், அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்தான் உயர்ந்த அறிஞர் என்று சொன்னாலும், அவர் வரை சிந்தித்து அதை சரிபார்த்து இந்த தருணத்தில் பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த இஸ்லாமிய கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரோட்டமாக வைத்திருக்கின்றான். அதனால்தான் இந்த ரமதானுடைய மாதம் வரும் பொழுது, ரமதான் தானே நமக்கு தெரியாதா? எனக்கு வயது 60, நான் 15 வயதிலிருந்து நோன்பு நோக்கிறேன், 45 ஆண்டு காலமா நோன்பு நோற்ற எனக்கு நோன்பு பற்றி தெரியாதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரும் இங்கே கிடையாது. நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவ்வப்போது அதை பற்றி நீங்கள் புதிதாக பேச வேண்டும். அதை பற்றி ஐயங்கள் எழ வேண்டும். அதற்கான பதில்கள் வர வேண்டும். பதில்கள் எங்கிருந்து வருகின்றன என்று பாமரர் முதல் படித்தவன் வரை உற்று நோக்கி, இது அல்லாஹ்வுடைய தூதரின் சொல்லா, இது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அது ஒவ்வொரு ஆண்டும், கடந்த காலங்களிலே மிகப்பெரிய அறிஞர்களுடைய கூற்றாக இருந்தாலும் இந்த காலத்திலே அது குர்ஆனுக்கு முரண்படும் பொழுது தூக்கி எறியக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். வெவ்வேறு மதங்களிலே ஒரு அறிஞர் ஒரு தலைவராக இருக்கிறார், அல்லது அவர்தான் பெரிய ஒரு மத குருவாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கூற்றுக்கு மாற்று கருத்து யாரும் பேச முடியாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும், கடந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய தப்சீரையே அவர் எழுதியிருந்தாலும், அவருடைய கருத்து முரணாக இருக்கும் பட்சத்தில் அது தூக்கி எறியப்படும், எரியப்பட்டு இருக்கின்றது. இன்னும் இதில் என்ன ஒரு நெகிழ்வான சம்பவம் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அது தூக்கி எறியப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த அறிஞர்கள் விரும்புகின்றார்கள். இன்று நாம் மிகப்பெரிய விஷயங்களை பிரித்து பார்க்கும் பொழுது மதுஹப் ரீதியாகத்தான் உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 2 மதுஹப்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஷாஃபி, ஹனஃபி என்று நாம் சொல்லுவோம். இந்த ஷாஃபி என்ற அந்த மதுஹபை அந்த இமாம்கள் உருவாக்கவில்லை என்றாலும் அதற்கு காரணமாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய அல்லாஹ்வுடைய அந்த அச்சம், அவர்களுடைய ஈமானிய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், அவர்கள் இந்த மார்க்கத்தை தொகுத்து கொடுத்த அந்த வேத அந்த சட்டதிட்டங்களுடைய புத்தகத்தில் கூட அவர்கள் தங்களுடைய கருத்தாக முதலில் பதிவு செய்வது என்னவென்று சொன்னால், இதா சஹல் ஹதீசு, உங்களுக்கு இந்த ஒரு முழுமையான ஒரு திட்டத்தை நாம் எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய அறிவுக்குட்பட்டு. ஆனாலும் இதற்கு பிறகும் ஒரு சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். அப்படி கிடைத்தால், இதா சஹல் ஹதீசு, அப்படி ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைத்தால், வஹுவ மதுஹபி, அதுதான் என்னுடைய வழிமுறையும் கூட, நான் எழுதி வைத்தது அல்ல என்று அவர்கள் தெளிவுபடுத்தும் முன்னால் இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் கூறுவதாக உலமாக்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். இன்னமா அன பஷருன், நாங்களும் மனிதர்களே என்று அவர்கள் அங்கே உறுதிப்படுத்துகின்றார்கள். யாரும் இங்கே மலக்குகள் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த குர்ஆனிலே குறையை காண முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த குர்ஆனில் ஒரு வார்த்தையை கூட்ட வேண்டிய அவசியமோ குறைக்க வேண்டிய அவசியமோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லை. ஏனென்றால் அவருக்கு அது அவசியம் இல்லை. ஆனா மனிதனுக்கு என்ன இருக்கின்றது? தான் சார்ந்த கொள்கைக்கு ஏற்றவாறுதான் சட்டதிட்டங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். தான் சார்ந்து இருக்கக்கூடிய இசத்தின் அடிப்படையில் தான் நாட்டு மக்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். இவனுடைய இந்த ஆசை வெறியாக மாறி அதை சட்டமாக கொண்டு வரும் வேண்டும் என்று காரணத்தால் இந்த உலகத்தில் சிலர் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த உணவைத்தான் மக்கள் சாப்பிட வேண்டும் என்று சட்டம் இயற்றுகின்றான். என்ன ஒரு கொடுமை! இது என்ன காரணம்? அவனுடைய இசம் என்ன செய்யப்படணும்? நிலைநிறுத்தப்பட வேண்டும். அதனால பொதுமக்கள் உண்ணக்கூடிய உணவை நான் தீர்மானிப்பேன். இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் இதை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகின்றான். அது என்னவென்று சொல்லுகின்றான்? இன்னஹு ஃபிஸ்க், அது பாவம் என்று சொல்லி காட்டுகின்றான். ஆனால் மனிதர்கள் ஏற்றக்கூடிய சட்டங்கள் என்ன? நான் இந்த கொள்கையை சார்ந்து இருக்கின்ற காரணத்தினால் நீ இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி வெறியில் இருக்கக்கூடிய அகங்காரம் அவர்களை செயல்பட வைக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட செயல்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினால்தான் சிலர் மார்க்கத்திலே மேதைகளாக இருந்தாலும்
மனிதன் என்ற அடிப்படையில் அவர்களிடத்திலே தவறு நிகழ்ந்து விடலாம். அப்படி நிகழ்ந்து விட்டாலும் அவர்கள் அந்த கருத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நாம் தெரியாமல் ஏதேனும் வந்து சொல்லி இருப்போம். ஆகவே நீங்கள் இதைவிட சிறந்த ஒரு கருத்து வரும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் மார்க்க உலமாக்களுடைய, இமாம்களுடைய, மேதைகளுடைய கருத்துக்களாக இருந்திருப்பதை 90க்கும் மேற்பட்ட சதவீதத்திலே இஸ்லாத்தில் நம்மால் காண முடிகின்றது. அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அழகான ஒரு நெறிமுறையை இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இந்த மக்கள் எப்போதும் தங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், தங்கள் பாவமற்றவர்களாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு இபாதத்தின் மூலம் அவனுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமே தவிர அந்த இபாதத்தின் அடிப்படையில் அவன் ஒரு தீங்கு செய்பவனாக ஆகிவிடக் கூடாது. சிரமப்பட்டு அவன் பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு நோன்பை கூட நான் எதற்காக கடமையாக்கி இருக்கின்றேன்? ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்ட மக்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். எதற்கென்று கேட்டால், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். இரையச்சமுடையவர்களாக ஆக வேண்டுமா? அப்போ நம்மிடத்தில் இரையச்சம் இல்லையா? இரையச்சம் இல்லாமலா நாம முஸ்லிம்களா இருக்கிறோம்? இரையச்சம் இல்லாமலா நாம மூமின்களாக இருக்கிறோம்? இல்லை எனது அருமை சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் இரையச்சம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரையச்சத்தை மெருகூட்ட ஆசைப்படுகின்றான். இந்த இரையச்சத்தை இன்னும் அதிகமாக்க ஆசைப்படுகின்றான். இந்த இரையச்சத்தோடு மீண்டும் ஒரு 11 மாத காலம் நீங்கள் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட நாட்களிலே இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். ஆகவே இந்த கடமையின் மூலம் நாம் இரையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த நோன்பு பற்றிய சட்டத்தை பேசி நாம் வந்து பாவியாக ஆக வேண்டுமா? ஆகக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா பொதுமக்களுக்கு அழகான தன்னுடைய வசனங்களை விவரமாக கூறுகின்றான். தில்க உம்மத்துன் கது கலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸபுதும் வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி காட்டுகின்றான். உலகம் உள்ளளவுக்கும் மறுமை நாள் வரைக்கும் இந்த வசனம் ஒவ்வொரு முஸ்லிமையும் பார்த்து, ஒவ்வொரு முஃமினையும் பார்த்து நேரடியாக பேசுகின்றது. அல்லாஹ் பேசுகின்றான். இன்று ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா, அவரை பார்த்து இந்த வசனம் பேசுகின்றது. முஸ்லிம் ஆகிவிட்டாயா, ரொம்ப சந்தோஷம், உன்னோட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு. இதுக்கு மேல நீ பாவம் இல்லாம இருக்கணும்னா உனக்கு முன் வாழ்ந்தவர்களை பற்றி நீ நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். உனக்கு முன் வாழ்ந்தாங்க இல்லையா, நேத்து வரைக்கும் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவர் மீது நீங்க என்ன செய்யணும்? நல்ல எண்ணம் கொள்ள வேண்டும். ஏன் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தில்க உம்மத்துன் கது கலத், அவர்கள் சென்று விட்ட சமுதாயம். எப்படி அவர்கள் சென்றார்கள்? வெறுமனே அவர்கள் போகவில்லை, மாறாக லஹாமா கசபத், அவங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டு இருந்ததோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர் பெற்றுக்கொண்ட அந்த விஷயம் இருக்கின்றதே, நன்மையோ தீமையோ வாட் எவர் இட் இஸ், அது அந்த நன்மையோ தீமையோடு அவர்கள் பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். அதுல இனி மாற்றத்தை ஏற்படுத்த உன்னால் முடியாது. அதுல இனி என்ன செய்ய முடியாது? எந்த மாற்றமும் ஏற்பட போவதும் இல்லை, ஏற்படுத்த உன்னால் முடியாது. ஆகவே அந்த விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. அவர்கள் மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும், சாதாரண மனிதர்களாக இருந்தாலும், உன்னோடு வாழ்ந்து மரணித்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், அவர்களை பற்றி நீ என்ன செய்? நல்லெண்ணம் கொள். தில்க உம்மத்துன் கது கலத் லஹாமா கசபத், அவர்கள் எதை வந்து செய்தார்களோ அதனை அடைந்து விட்டார்கள். வலக்கும் மா கசபுத்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலக்கும் மா கசபுத்தும், இனிமேல் நீங்கள் எதை சம்பாதிக்க இருக்கின்றீர்களோ அது உங்களுக்கு. அப்ப நான் எதை பத்தி கவலைப்படணும்? நான் எதை சம்பாதிக்கணுங்கிறத பத்தி நான் கவலைப்படணுமா? எனக்கு முன்னால போனவங்க என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கள பத்தி பேசி நம்ம அவங்களுடைய பாவங்களை நமக்கு பாவமா மாத்திக்க முயற்சி செய்யணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு என்று வந்து விடும் பொழுது நீங்கள் இதை பற்றி சட்டதிட்டங்களை பேசுங்கள், இதை பற்றிய விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதை பற்றி பேசிய, எழுதிய, அறிவித்த, கூடுதல் குறைவாக சொன்ன மார்க்க அறிஞர்களில் சிறந்தவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், மற்றவற்றை நீங்கள் என்ன செய்யுங்கள்? விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய அவர்களுடைய எண்ணம், அவருடைய சிந்தனை இதுவாகத்தான் இருந்தது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அவருடைய விஷயத்தில் கருத்து கூற உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அது உங்களுக்கு தேவையற்ற ஒன்று. இரையச்சம் அடைவதற்காக ஒரு மாதத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். இந்த மாதத்தின் பகலெல்லாம் நீங்கள் பட்டினி கிடந்து எனக்காக நோன்பு நோக்கின்றீர்கள். இந்த மாதத்தின் இரவெல்லாம் நின்று என்னுடைய வேத வசனங்களை படித்து எனக்காக நீங்கள் வந்து என்னிடத்திலே பாவ மன்னிப்புக்காக கதறுகின்றீர்கள். இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை, ஒரு மாதத்தை உங்களுக்காக உருவாக்கி நான் கொடுத்த பிறகும் அதே மாதத்தை பாவம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் வந்து பயன்படுத்தலாமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இவ்வாறு கடந்த மக்களை பற்றி நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். வலக்கும்மா கசபுத்தும், உங்களுக்கு எது அடையவிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், இனி நீங்க செய்யவிருப்பதை, இந்த டேட்ல இருந்து நான் என்ன செய்யறேனோ அது எனக்கு நன்மை. அப்ப ஏதோ இத்தனை காலம் நாம தெரியாம சில பாவங்களை செஞ்சிருக்கலாம், தவறுகளை செஞ்சிருக்கலாம், அரசல் புரசலாக மற்றவர்களை பற்றி கூடுதல் குறைவாக பேசி இருக்கலாம். அப்ப குறைந்தபட்சம் இந்த மாதத்தை நாம் வரவேற்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதத்திற்கென்று சில தன்மைகள் இருக்கின்றன. அந்த ஒரு பொருளை நாங்க வீட்டுக்கு வரவேற்கிறோம் என்று சொன்னால், புதுசா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா நம்ம என்ன செய்வோம்? முதல்ல என்ன செய்வோம்? பழைய ஃப்ரிட்ஜை தூக்கி வீசிடுவோம். அந்த இடத்தை நல்லா சுத்தப்படுத்துவோம். அது திறக்கிற டோர் எங்கனாச்சும் இடிக்க, இத்தனை நாளா ஃப்ரிட்ஜ் டம்மு டம்முன்னு இடிச்சுட்டு இருப்போம். என்ன பழைய ஃப்ரிட்ஜ். இப்போ இந்த புதுசா இந்த ஃப்ரிட்ஜ் வரும், டோர் திறக்கும், இடிக்கிற இடத்த பாக்குறோம், அங்க ஏதோ டிஸ்டர்பா இருக்குது, அதை கொஞ்சம் சரிப்படுத்துறோம். ஏன்? புது ஃப்ரிட்ஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாது. அப்ப புதிதாக இந்த மாதம் நமக்கு வந்திருக்கின்றது. இந்த மாதத்தின் நன்மைகளை நாம் அடையவிருக்கின்றோம். இந்த மாதத்திற்கென்று சில சிறப்புகள் இருக்கின்றன. அப்ப அந்த சிறப்புகளை அடையக்கூடிய நாம் அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அதற்கான இடத்தை சுத்தப்படுத்தி வைக்கணுமா இல்லையா? நம்முடைய கல்வை நாம் சுத்தப்படுத்தி வைத்துக் கொண்டால்தான் இந்த மாதத்தில் உள்ள நன்மையான சிந்தனைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களிடம் ரமலான் மாதம் வந்துள்ளது. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாகும். அல்லாஹ் இதில் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி, இதில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் கட்டுப்படுத்தப்படுவார்கள். இதில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இருக்கின்றது. அதன் நன்மையில் இருந்து விலக்கப்படுபவன் உண்மையிலே பெரிய ஒரு நஷ்டவாளியாகுவான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்துக்களை ஒருங்கிணைத்து கூறிய ஒரு செய்தியை முஸ்னத் அஹமது, நசாயி போன்ற கிரந்தங்களிலே நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் நம்முடைய உள்ளம் நடுங்குகின்றது. இப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு வழங்கி இருக்கின்றானே. இப்படி ஒரு மாதத்தை வழங்கி இதன் மூலம் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அடுத்த மாதத்திலும் கடந்த மாதத்தின் பாவங்களோடு தானே நாம போக முடியும். ஷாபான் மாதத்தில் என்னுடைய பட்டியலில் என்ன பாவங்கள் இருந்தனவோ அதே பாவங்களோடு அல்லது அதை விட கூடுதலான பாவங்களோடு தான் ஷவ்வாலை நான் கடப்பேன். ஆனா இடையில் வந்த இந்த ரமதான் என்ன செய்கின்றது என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றதே. அப்ப எந்த அளவிற்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இது இருக்கின்றது. அப்ப ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதன் சாராம்சமாக அந்த மாதத்தை நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய அறிஞர்கள், சஹாபாக்கள் எவ்வாறு இந்த மாதத்திற்கு முன்கூட்டியே தயாரானார்கள் என்று பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களில் பெரும்பாலானவர்கள் ரமலானின் 6 மாதங்களுக்கு முன்பாகவே யா அல்லாஹ் ரமலானை நல்ல முறையில் நாம் அடைய செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்வார்களாம். அதே போல ரமலான் முடிந்து அடுத்து ஒரு 6 மாத காலத்திற்கு இறைவா ரமலானின் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, பொருந்திக் கொள்வாயாக, தக்கப்பல் அல்லாஹ் என்று ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்வார்கள், அல்லாஹ்விடத்திலே வேண்டுதலை வைப்பார்கள் என்று வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். உடனே இது ஹதீஸா, இதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று என்ன செய்வார்கள்? மக்கள் ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்யுங்கள், இது ஹதீஸ் என்று நீங்க சொல்லவில்லை யாருமே. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்திற்கு கொடுத்த சிறப்பு, இந்த மாதத்தின் மூலம் அவர்கள் அடைந்த நேரடியான பலன்கள், இந்த மாதத்தின் மூலம் அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆத்ம திருப்தி அவர்களை என்ன செய்ய வைத்தது என்று சொன்னால், 6 மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த மாதத்தை அடைய வேண்டும், அதுவரை ஹயாத்தோடு இருக்க வேண்டும், பாவியாக இடையில் மரணித்து விடக் கூடாது என்று அவருடைய உள்ளம் நடுங்கிய காரணத்தினால் அவர்கள் 6 மாத காலத்திற்கு முன்பாகவே ரமதானை வரவேற்க தயாராக இருந்தார்கள் என்று சொன்னால், எனது அருமை சகோதரர்களே, இந்த ரமதானை நாம் எவ்வாறு வரவேற்று இருக்கின்றோம், எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை இன்றைய தினத்திலே நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து ரமலானுடைய மாதத்திலே நாம் பகலிலே நோன்பு நோக்கின்றோம். மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்திலே இறை விசுவாசத்தோடும் இறைவனிடத்திலே இதற்கான கூலிகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் நோன்பு நோக்கிறாரோ அவர் முற்செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். எனதருமை சகோதர சகோதரிகளே, முற்செய்த பாவங்கள் என்பது அற்பமானவையா? ஒரு சிறிய ஒரு பாவம், அது எறும்பு சைஸ்ல இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாராலும் எமக்கு மன்னித்து தர முடியுமா? எனக்காக அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அல்லது அந்த அனுமதி
யாருக்கேனும் இருக்கின்றதா? யாருக்குமே அல்லாஹுவை தவிர வேறு யாருமே மன்னிக்க முடியாது. அல்லாஹ் தனது திருமறையிலே தெளிவாக கூறுகின்றான், ஓ மை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிப்பவன் யார்? ஆகவே தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க, தௌபாவை ஒருமுகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது திருமறையிலே நம்மை பார்த்து அழைக்கிறான் என்று சொன்னால், இந்த ஒரு மாதத்தின் மூலம், இந்த ஒரு மாதத்தின் பகலிலே நோன்பு நோற்பதன் மூலம், இந்த மாதத்தின் பகற்பொழுதை நோன்பில் கழித்ததன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் அதற்கு அடுத்த மாதம் பாவமற்றவர்களாக நாம் அந்த மாதத்தை அடைவோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய ரூஹ் பிரிந்தாலும், நாங்கள் மரணித்தாலும் இன்ஷா அல்லாஹ் பாவமற்ற நிலையிலே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மாதம் தானே பெற்றுக் கொடுக்கின்றது. அப்ப இந்த மாதத்திற்கு நாம் எவ்வளவு பெரிய விசாலமான இடத்தை நம்முடைய உள்ளத்திலே தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். கடந்த மாதத்தை போல் இந்த மாதத்திலும் நம்முடைய அமல்கள் கடந்து போய்விடக் கூடாதே. அப்ப இந்த மாதத்திற்கு என்று சிறப்பான அமல்கள் ஏதேனும் இருக்கின்றனவா என்ற கேள்வி நமக்கு எழ வேண்டும். அப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆம். அது எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகற்பொழுது எவ்வாறு இருந்தது இந்த நோன்பு காலங்களிலே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பொழுது இந்த மாதங்களிலே எவ்வாறு அவர்கள் கடந்து போனார்கள்? அதற்கென்று ஏதேனும் நாம் தயாரிப்புகள் செய்ய வேண்டுமா என்று கேட்டால், பகலை போலவே இரவை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா, யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தின் இரவு பொழுதிலே நின்று வணங்குகின்றாரோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி ஈமானன் வ இஹ்திசாபா, இறை விசுவாசத்தோடும் இறைவனிடத்திலே நன்மைகள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் யார் ஒருவர் இந்த மாதத்தின் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. ஆக பகற்பொழுதின் நோன்பும் இரவு நேரத்தின் வணக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவின் அடிப்படையிலே நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால், சூரத்து முஸம்மில் 73வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இரவு தொழுகையை தொழுங்கள், இரவின் ஒரு பகுதியில் தொழுங்கள், இரவின் முற்பகுதியில் தொழுங்கள், இரவின் நடுப்பகுதியில் தொழுங்கள், அதை சற்று அதிகப்படுத்துங்கள், இரவின் பிற்பகுதியில் தொழுங்கள் என்றெல்லாம் அந்த தொழுகையின் கட்டளைகள் எடுப்பதை சூரா முஸம்மிலை எடுத்து படித்து பாருங்கள். இன்றைய தினம் அந்த சூறாவை எடுத்து அதனுடைய அர்த்தங்களை படித்து அதனுடைய விரிவுரைகளை படித்து தெரியாத விஷயங்களை ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு தெரிந்த மார்க்கம் தெரிந்த அறிஞர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவது போல் அந்த இரவு நேர வணக்குகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டு, முக்கியமாக நாம் இந்த மாதத்தை வரவேற்பதற்கு நாம் நம்மை என்னை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். ஒன்று, முதலில் இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அழகான ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றான். அது ஒரு சஹருக்குரிய அந்த நேரம். எல்லா நாட்களும் இந்த நேரம் இருக்கத்தான் செய்கின்றது. எல்லா மாதங்களிலும் இந்த நேரம் இருக்கத்தான் செய்கின்றது. ரமதானில் மட்டுமல்ல, எந்த நாளிலும் நீங்கள் சகருக்குரிய வேளையிலே எழுந்து அவனுக்காக தொழுது அவனை தஸ்பீர் செய்து அவனுடைய திருக்குரானை ஓதி அவனிடத்தில் நீங்கள் தௌபா செய்தால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க அவன் தயாராக இருக்கின்றான். அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய முறையில் தொழுது அவனுடைய வேதத்தை ஓதி, வேதத்தை குரான் தெலுங்குல ஓதுறதும் குரான் ஓதுறது தான், தனியா எடுத்து உட்கார்ந்து ஓதுணுங்கிற அர்த்தம் கிடையாது. தொழுகையில நீங்க நின்று ஓதுறீங்களே அதுதான் ஃபஜருடைய உங்களுக்கு என்ன இருக்கின்றது, குரானாக இருக்கின்றது, கிராத்தாக இருக்கின்றது. இவ்வாறு குரானை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்டால் அதையும் கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். ரெண்டு தான் நமக்கு தேவை. ஒண்ணு, கடந்த கால பாவம் மன்னிக்கணும். அடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். ரெண்டுக்கும் அந்த நேரம் தயாராக இருக்கின்றது. ஆகவே இந்த தௌபாவுக்காக, பாவ மன்னிப்புக்காக எல்லா நாட்களிலும் இது இருந்தாலும் ரமலானில் அதற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அது ஒன்றுக்கு 10 மடங்கு. ஒரு பாவத்தை மன்னிக்க நீங்க கேட்டாலும் 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு தேவையை நீங்கள் கேட்டாலும் 10 மடங்கு அல்லாஹ் அதிகமாக தருவான். அல்லாஹ் நாடினால் இன்னும் என்ன செய்வான், அதை அதிகப்படுத்துவான். ஆகவே அதிகமான மடங்கு நன்மைகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தின் சஹருடைய நேரத்தை சாதாரணமாக நாம் கடந்து விடக்கூடாது. அதற்கு என்ன விலை? நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை எப்படி வைக்கிறோம்? செருப்பை அங்க கலட்டுறோம், ஒரு மொபைலை கொண்டு வந்து வைக்கிறோம். ஒரு அணிகலன்கள் விலை உயர்ந்ததுன்னு சொன்னா அதை முதல்ல கொண்டு போய் பாதுகாப்பா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கேயும் போறோம். அப்போ ஒரு பொருளுக்கு உங்களுடைய உள்ளத்துல என்ன மதிப்பு இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறுதான் நீங்கள் அதை மதித்து நீங்கள் நடப்பீர்கள், அதை நீங்கள் பாதுகாப்பீர்கள், அல்லது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுவீர்கள். ஆகவே இந்த ரமலானுடைய மாதத்தின் சஹருடைய நேரம் இருக்கின்றதே, அது நாம் தௌபா செய்வதற்கு, மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் என்று கேட்டால், நீங்கள் பாவம் செய்திருக்கின்றீர்களோ இல்லையோ, பாவம் நானா பாவம் செஞ்சிருக்கிறேன்னு நினைக்கிறதே மிகப்பெரிய பாவமா போயிடும் இஸ்லாத்துல.
ஆனால் அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து, யாரெல்லாம் நான் இதை செய்து விட்டேன் அதை செய்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு ஒரு அற்பமான விஷயத்தை நீங்கள் முன்னிறுத்த வருகின்றீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். இதை கூடவா என்னோட அடியான் பாவம் என்று கருதி இருக்கின்றான், இதுதான் நான் மன்னிச்சிருவேனே. இல்லையா அல்லாஹ், நீ மன்னிக்காட்டி என்ன ஆகுங்கிற அச்சம் எனக்கு வந்துருச்சு. அல்லாஹ்ட்ட பேசணும். அப்ப அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு உரிய நேரமாக இந்த சஹருடைய நேரத்தை உங்களுக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரமலானுடைய மாற்றம் என்னில் ஏற்பட வேண்டும். ஆனால் ஷைத்தான் என்ன சொல்கின்றான், இந்த ரமலான் யாரை மாற்றுகிறதுன்னு பாக்குறான். யாரை மாத்துறதுனால உனக்கு என்ன லாபம், யாரை மாத்துறதுனால உனக்கு என்ன லாபம், யார் மாறுவதனால் உனக்கு என்ன லாபம், யார் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உனக்கு என்ன லாபம். ஒரு மனிதன் தன்னை பற்றி கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையில் அதிகமானது என்ன தெரியுமா? ரப்பிக் ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக. எப்பனாச்சும் ஒருவர் தான் அல்லாஹும் மக்ஃபிர்லனா, எல்லாரையும் மன்னிங்க என்று கேட்பாங்க. ரப்பிக் ஃபிர்லி, ரப்பிக் ஃபிர்லி 2 சஜிதாவுக்கு இடையில ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகிறாங்க. ஒவ்வொரு ரக்கத்திலும் 2 சஜிதா இருக்கின்றது. ஒவ்வொரு 2 சஜிதாவுக்கு மத்தியிலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனை இருந்தது. ரப்பிக் ஃபிர்லி, ரப்பிக் ஃபிர்லி, அல்லாஹும் மக்ஃபிர்லி, வர்ஹம்னி, வஆஃபினி, வஹ்தினி, வஜ்புர்னி, வர்சுக்னி. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தேவையான அனைத்து விஷயங்களையும் ஒரு நாளின் அத்தனை வக்து தொழுகைகளிலும் அத்தனை ரக்கத்துக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய 2 சஜிதாவுக்கு இடையிலும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனிடத்திலே கேள், இறைவனிடத்திலே கேள், இறைவனிடத்திலே கேள் என்று சொன்னால், நம்முடைய தொழுகைகளை நாம் சரி செய்தோம் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய தொழுகைக்கு உள்ளே வந்துவிடும். சாதாரணமாக தொழுகை என்று வந்து விட்டால் நாம் சொல்லக்கூடிய ஹதீஸ், சல்லு கமா ராய்த்துமூனி உஸல்லி, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நம்மை பணித்தார்கள், இப்படித்தான் தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். தானும் தொழுது காட்டி இருக்கின்றார். அப்ப இந்த 2 சஜிதாவுக்கு இடையிலே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கும் பொழுது இந்த துஆ செய்வதற்கு கூட நேரம் கொடுக்காமல் தொழ வைக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக நாம் தொழுகின்றோம், அல்லாஹ்வுக்காக நாம் தொழ வைக்கின்றோம். நம்முடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் அது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த தொழுகையில் நாம் ஞாபகப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய சிந்தனைக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் ருக்கு எவ்வாறு இருந்தது என்று நான் நினைத்து என்னுடைய ருக்குவை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய நேரத்தை இமாம் ஜமாத்தோடு தொழும் பொழுது அந்த பின்னால் தொழக்கூடியவர்களுக்கு தொழுகைக்கு முன்னாலோ பின்னாலோ அந்த ஹதீசுகளையும் சொல்லி தொழுகையில் அதற்கேற்றவாறு நீங்களும் தொழ வைத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததை போல் தொழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். ஒரு சில பகுதிகளிலே தொழ வைக்கும் பொழுது அவசரம் காட்டுகின்றார்கள். என்ன அவசரம் உங்களுக்கு? அவசரம் என்பது ஷைத்தானுடைய செயல். தொழுகையை நிதானமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். தொழுகை என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அந்த கண் குளிர்ச்சியை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என் மன கண்முன் கொண்டு வந்து அவர்கள் எவ்வாறு ருக்குவு செய்தார்களோ அவ்வாறு ருக்குவு செய்து அந்த நேரத்தில் கைகள் எப்படி இருந்தன, கால்கள் எப்படி இருந்தன, முதுகந்தண்டு எவ்வாறு இருந்தது, என்னுடைய பார்வை எங்கே இருக்க வேண்டும் போன்ற இத்தனை சிந்தனைகளையும் நான் ருக்குவிலே கொண்டு வந்தால்தான் சல்லு கமா ராய்த்துமூனி உஸல்லி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடிப்படையிலே தொழுதவனாக, தொழ வைத்தவனாக, அதனுடைய நன்மைகளை அடைந்தவனாக நாம் ஆக முடியும். ஆகவே 2 சஜிதாவுக்கு இடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான பிரார்த்தனை அல்ல. அது நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி நம்முடைய அல்லாஹ்விடத்திலே நாம் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு சான்றிதழை பெறுவதற்கு நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது சரியான அந்த ஆடை அணிந்து கொண்டு வர சொல்லுவார்கள். நம்ம போறது ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு யூனிஃபார்ம் இல்லைன்னா வெளில நிப்பாட்டுருவோம். அந்த இடத்துல ஒரு ஒழுங்கை எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கென்று ஒரு நிதானம் வேண்டாமா? நான் குனிந்து கொண்டிருக்கிறேனா, நிமிர்ந்து கொண்டிருக்கிறேனா, சஜிதாவில் இருக்கிறேனா, இருப்பில் இருக்கிறேனா தெரியாமலே போகும்போது ஒரு வார்த்தை, வரும்போது வார்த்தை, எழுந்திருக்கும் போது வார்த்தை, உட்காரும் போது ஒரு வார்த்தை என்று சொன்னால் உங்களுடைய இந்த வார்த்தையின் பால் அல்லாஹ்விற்கு என்ன தேவை இருக்கின்றது? அல்லாஹ்வுக்கு எதுல தேவை இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நோன்பை பற்றி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்லம் யத கௌல ஸூர், மன்லம் யத கௌல ஸூர் வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் ஐயத தஆமஹு வ ஷராபஹு.
யார் ஒருவன் பொய் பேசுவதையும் பொய்யான அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் தன்னை காத்து கொள்ளவில்லையோ, அவன் உண்ணாமல் இருப்பதாலும் பருகாமல் இருப்பதாலும் எனக்கு எந்த தேவையும் இல்லை. யார் ஒருவன் தொழுகைக்கென்று வந்து நிக்கிறானோ, யாருக்கு முன்னால நிக்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல், யார் தொலை வச்ச மாதிரி தொழுகிறேங்கிற சிந்தனை இல்லாமல் அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? அதுக்காக இங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் என்ன சொல்ல சொன்னாங்களோ அதை சொல்லணும். அது அந்த நிலையில் இருந்து சொல்ல வேண்டும். ஆகவே உண்ணாமல் இருப்பது பருகாமல் இருப்பது மட்டும் நோன்பல்ல, மாறாக இந்த நேரத்திலே நீங்கள் பொய்யை விட்டு முற்றிலுமாக விலக வேண்டும். எதெல்லாம் இந்த உலகத்தில் பொய்யாக இருக்கின்றதோ, மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் பொய் கேள்விப்படுவது, மார்க்கம் சொல்லக்கூடிய இரண்டாவது பொய் சந்தேகப்படுவது, மார்க்கம் சொல்லக்கூடிய மூன்றாவது பொய் தான் உண்மையிலே பொய்யாக இருப்பது. அப்போ ஒரு பொய்யான விஷயத்தை அதனுடைய சாயல்களிலும் நீங்கள் பொய்யாகவே கருதுங்கள். அதை நீங்கள் உண்மையாக்க முயற்சி செய்யாதீர்கள். கேள்விப்படுறீங்க, கேள்விப்பட்டது என்னவா இருக்கும்? உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பொய் தான் என்று யாராச்சும் வாதிட முடியுமா? உண்மைதான் என்று யாராச்சும் நிரூபிக்க முடியுமா? கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு செய்தி, நேற்று மத்தியானம் கேள்விப்பட்டோம், இன்னைக்கு ரமலானாக இருக்கலாம். உண்மையா பொய்யா? உறுதிப்படுத்தப்படல. அப்ப நீங்க அதை என்னவா எடுத்துக்கணும்? அதை பொய்யா தான் எடுத்துக்கணும். உண்மைன்னு எடுத்து நீங்க நோன்பு நோற்று இன்னைக்கு அந்த நாள் ஷக்குடைய நாளா போச்சுன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? தடுக்கப்பட்ட நாளில் நோன்பு நோற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆகவே ஒரு செய்தி உறுதியாக தெரியும் வரைக்கும் அதுக்குரிய தரஜா என்ன? பொய். சந்தேகப்படும், உங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோன்னு நினைக்கிறீங்க, அது பொய்ங்கிறது மார்க்கம். இன்னதன்ன கதிபுன், அது பொய். சந்தேகம் அனைத்தும் பொய். அப்ப சந்தேகங்களை பொய்யான இடத்திலே வைங்க, கேள்விப்பட்டது பொய்யான இடத்திலே வைங்க. நிரூபிக்கப்பட்டது மட்டுமே உண்மை என்று வந்தோம் என்று சொன்னால், நாம் அந்த ரமலான் நிலையத்துக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம ஒரு 50% பாவத்திலிருந்து நம்மை என்ன செய்யலாம்? நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த ரமலானுடைய மாதத்திற்கும் திருக்குரானுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதத்துலதான்ப்பா நான் இந்த குர்ஆனை இறக்கி அருளினேன். ஆகவே இந்த மாதத்துக்குரிய சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த குர்ஆன் எதற்கு அருளப்பட்டது? இந்த குர்ஆன் அருளப்பட்டது எதுக்கு என்று சொன்னால், ஷஹர் ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு, மக்களுக்கு, உலக மாந்தர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டது. ஆகவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைகின்றார்களோ அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தின் மீது கடமையாக்கி இருப்பதற்கு காரணமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த மாதம் திருக்குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹ் இந்த நோன்புகளை கடமையாக்கினான். கடமையாக்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் கடமையான இந்த ரமலான் மாதத்தின் நோன்புகளை நோற்று இருக்கின்றார்கள். கடமையான இந்த ரமலான் மாதத்தின் நோன்புகளைப் போலவே இரவு நேரங்களில் நின்று வணங்கி இருக்கின்றார்கள். எவ்வாறு இந்த காலகட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்களோ, பயன்படுத்தும்படி நமக்கு ஏவினார்களோ, அதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முழுமையாக நடந்திருப்பதை, நம் மீது ஏவப்படவில்லை என்றாலும் அங்கே நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம், அதுவரை அருளப்பட்ட குர்ஆன் முழுமையாக ஓத வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட சம்பவம். அப்ப இப்படி இந்த திருக்குர்ஆனோடு இந்த மாதத்திற்கு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஆண்டிலே முழுமையான குர்ஆனும் இறக்கி அருளப்பட்ட காரணத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி மாதத்திலே முழுமையான குர்ஆனை ஓதினார்கள். ஆகவே நாமும் இந்த மாதத்திலே திருக்குர்ஆனோடு ஒரு நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். அப்ப இதற்கு முன்னால் நமக்கு தொடர்பு இல்லையா? இருந்திருக்கும். அது கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும். அதை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்திற்காக நோன்பை நம் மீது கடமையாக்கினானோ, இறையச்சம் இல்லாத காரணத்தினால் அல்ல, உங்களிடம் இறையச்சம் இருக்கின்றது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இன்னும் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும். மூமின்களுக்கு அல்லாஹ் தொழுகையை ஏன் கடமையாக்குறான்? அதற்குரிய நேரத்தை ஏன் தீர்மானிக்கின்றான்? நீ காலையில் எழுந்து எனக்கு தொழுது விட்டு உன்னுடைய வேலையை பார். எது வரைக்கும் நீ பார்க்க முடியும்? மத்தியானம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். இவ்வளவு நேரம் தான் என்னோட இறையச்சமாக நீ இருக்க முடியும். மறுபடியும் தொஹருக்கு தொழுது உன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள். ஒரு வாகனத்தை தயாரித்தவன் சொல்லுகின்றான், இந்த வாகனம் பாருங்க, இப்படி எல்லாம் இருக்குது, இந்தந்த அமைப்பு எல்லாம் இருக்குது, இந்தந்த வசதிகள்லாம் இருக்குது, இவ்வளவு வேகத்துல ஓடும், அதனால நீங்க ஓட்டிக்கிட்டே இருக்கலாமா? ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது 15 நாள் ஆனா போன் பண்ணுவான், பாய் எங்கிட்ட வண்டி வாங்கிட்டு போனீங்க, 15 நாள் ஆயிடுச்சு, அநேகமா குறிப்பிட்ட இவ்வளவு கிலோமீட்டர் ஓடி இருக்கும், ஓடலன்னா பரவாயில்ல, கிலோமீட்டர் பாருங்க, ஓடிச்சுன்னா என்ன செய்யுங்க, ஆயில் மாத்துங்க, இன்ஜின் ஆயில மாத்துங்க. அப்ப அவன் சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம அந்த இன்ஜின் ஆயில மாத்தணும்.
அவன் சொல்லக்கூடிய வேகத்துல அந்த டயரை மாத்தணும், பிரேக் எல்லாமே செக் பண்ணும். அப்ப அந்த வாகனம் ஓடும். ஏனென்றால் அந்த வாகனத்தை தயாரித்தவன் தான் தீர்மானிக்கின்றான் இது இத்தனை கிலோமீட்டருக்கு ஆயில மாத்தணும்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைச்சிருக்கின்றான். இன்னும் கொஞ்சம் ஓடுமானா வண்டி ஓடும். ஓடுனா சில பாகங்கள் பாதிக்கப்படும். ஃபஜருக்கு தொழுத ஈமானோடு என்னால் தொஹருக்கு மேலேயும் இந்த உலகத்துல இருக்க முடியும். ஆனாலும் சில பாதிப்பு ஏற்படும். எல்லாரும் சமம் கிடையாது. ஒரு வாகனம் வெறுமனே ஓடும். ஒரு வாகனம் சில நபர்களை சுமந்து கொண்டு சொல்லும். ஒரு வாகனம் அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமான எடையும் சுமந்து செல்லும். இப்படித்தான் மனுஷன் இருக்கிறான். உலகத்துல நான் என்ன செய்யறேன், ஒருத்தன் ஃபஜர் தொழுதுட்டு போயிட்டு ஏதாச்சும் இருக்கிறத வந்து சாப்பிட்டுட்டு அவன் என்ன செய்கின்றான், உறங்கி விடுகின்றான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனா அதே நேரத்தில் ஃபஜர் தொழுது விட்டு ஒருவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் 10 பேருக்கான உழைப்பை உழைக்கின்றான். 10 பேருக்கு உணவு போட வேண்டும் என்ற பொறுப்பு அவனிடத்தில் இருக்கின்றது. அவனும் இவனும் சமமாவானா? அப்ப இருவரும் இந்த உலக தேவையிலே வேறுபட்டு இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு நடுநிலையான மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்திலே நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொண்டிருந்தாலும் உரிய நேரத்தில் வந்து என்னை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தொழுகையின் நேரத்தை எவ்வாறு தீர்மானித்தானோ அது போலவே நாம் எவ்வளவுதான் ஈமானோடு இருந்தாலும் இரையச்சமோடு இருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் இவ்வாறு நோன்பு நோற்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்கு நோன்புக்குரிய மாதமாக கடமையாக்கி இருக்கின்றான். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திற்காக உங்களுடைய உள்ளங்களை விசாலமாக்கி கொள்ளுங்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த மாதம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தக்க மாதம். அதை நாம் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அதனுடைய நன்மைகளை நம்மால் அடைய முடியும். ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எந்த ஒரு நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு எந்தெந்த நோக்கத்திற்காக சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றானோ அந்த சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்தி கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் இன்னும் பல மார்க்க அறிஞர்கள் மூலம் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் இதே நேரத்தில் உரை நிகழ்த்தப்படும். குறித்த நேரத்தில் வந்து பங்கு கொண்டு இந்த எல்லோருடைய உரைகளையும் செவியேற்று அதன் மூலம் இந்த மாதத்தின் சில பலன்களை அடையக்கூடிய வாய்ப்பும் பேசக்கூடியவர்களுக்கும் தக்க நன்மைகளும் கிடைக்கும். ஆகவே பங்கு கொள்ளக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹ் கைர். இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ்.